Hostel is returning. Expectation versus reality. ஏய் மச்சி, என்னடி 2 நாள்ல வந்து சொல்லிட்டு இப்பயே வந்துட்ட? இவ வேற திரும்ப. பேக் நிறைய ஸ்நாக்ஸ் தானே? நீ வேற வெறுப்பு ஏத்தாதடி. நான் போன வீக்ல ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸ்நாக்ஸ்ல எடுத்துட்டு வரல. ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் போனேன். நீ அங்க போனா அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருக்குமே வெளியே போகணும். எனக்கு இருக்க 2 நாள் லீவு நான் எங்க அங்க போய் வேஸ்ட் பண்ணணும். அதனால ரிட்டர்ன் கிளம்பி ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன். என்னடி சொல்ற? சரி விடு, வருத்தப்படாத, பாத்துக்கலாம். சரி அதெல்லாம் விடு. நீ ஊருக்கு போனி, நீ ஸ்நாக்ஸ் அப்படி என்ன எடுத்துட்டு வந்த? நிறைய எடுத்துட்டு வந்தேன். அண்ணி வர 2 நாள் ஆகும். எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன்டி. அப்படி பாவி, ஒரு ஆளா எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டியா? அதான் நம்ம ரூம்ல இண்டக்ஷன் இருக்குல்ல, வார்டனுக்கு தெரியாம நம்ம மேகி சமைக்கலாமா? எங்கிட்ட நிறைய மேகி பாக்கெட் இருக்கு. ஆஹா, சூடா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. மோந்து பார்க்கலாம். வாசனையா இருக்கே. அது என்னன்னே தெரியல. இந்த ஹாஸ்டல்ல சித்திரமா சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா தெரியுது. ஆமாண்டி, கரெக்டா சொன்னேன். கதவு தட்டுறாங்கடி, வார்டன் சத்த மாதிரி இருக்கே. என்னமா பிரீத்தி, சொல்லுங்க வாடன். உங்க ரூம்ல சமைக்கிறீங்களா கேள்விப்படுற. இண்டக்ஷன் அப்ப யூஸ் பண்ண கூடாது தெரியும்ல. நாங்க கெட்டில் கூட யூஸ் பண்றது கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு இதெல்லாம்? அதான் நீ கதவு தந்தனே ரூம்குள்ள இருந்து வாசனை வருது, அது தான் கேட்டேன். நாங்க இப்பதான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஓ, எதுக்குமா வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிடலாம்ல? நீங்க இன்னைக்கு எல்லாருக்குமே பத்திரமா சமைச்சிருக்கீங்க. சரி சரி, கதவு சாத்திக்கோ, நான் போறேன். என்னடி இப்படிதான் ஏதாச்சும் பாயிண்டா கேட்டா பதில் சொல்லாம ஓடி போக வேண்டியது.